வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ரவா லட்டு. இந்த ரவா லட்டு செய்கிறது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த ரவா லட்டை நம்ம 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நெய் கலந்து பிடிக்கிறனால இந்த ரவா லட்டு வந்து கெட்டு போகாது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் நம்ம முதல் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தா பாதாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சைலாம் இந்தளவுக்கு வறுத்தோன்னு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. கிராம் கணக்கில் சொல்லணும்னா 250 கிராம்ஸ் ரவை சேர்த்துருக்கேன். இப்போ ரவையை நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கலாம். ரவையை நெய்யில் வறுக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ரவையை வறுக்கிறனால ரவா லட்டு வந்து ஒரு 10 நாளைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரவை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரையை இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்தோன்னா பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்றிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நைஸாக அரையக்கூடாது ரவை. அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது பல்ஸ் மோடில் ஒரு சுற்று மட்டும் சுற்றி இறக்கிக்கோங்க. ஏன்னா ரவா லட்டு எப்போவுமே நைஸாக அரைச்சிட்டோம்னா லட்டு வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கீயை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் ஒரு வாட்டி பிடிச்சு பார்க்கலாம். இப்போ இது நல்லாவே பிடிக்க வரும். இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. இதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தான் தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ கையில் நல்லா நெய் தடவிட்டு இப்போ நம்ம ரவா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கை ஃபுல்லாக எடுத்து நல்ல ஒரு பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். பால் நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பால் மட்டும் கொஞ்சமாக பார்த்துட்டு தான் சேர்த்துக்கணும். இதுக்கு 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்லணுன்னா 250 கிராம் ரவைக்கு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ரவா லட்டு. டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.